இல்லையா? எல்லார் வீட்லயுமே ஏசி யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏசி யூஸ் பண்ணும்போது எப்படி ஹெல்த்த வந்து பாதுகாக்கலாம் அப்படின்னு தான் சொல்லப் போறேங்க. ஸோ ஏசி யூஸ் பண்ணும்போது, நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஃபில்டர மட்டும் கிளீன் பண்ணாம, சர்விஸ் பெர்சனல கூப்ட்டு உள்ள டீப்பா கிளீன் பண்ணிருங்க. ஒன்ஸ் இன் 6 மந்த்ஸ் இத கண்டிப்பா பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா, அதுல இருக்கிற அந்த டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ், அலர்ஜென்ஸ், போலன்ஸ் இது எல்லாமே அதுல இருக்கும். அது எல்லாமே நம்ம அ ஒரு சுவாச குழாயில வந்து திரும்ப அலர்ஜி மாதிரியான கோல்டு இது எல்லாத்தையுமே உண்டு பண்ணக்கூடியது. இன்னொன்னு, சம்மர்ல வந்து நம்ம அதிக நேரம் ஏசி யூஸ் பண்ணும்போது என்னாகும் அப்டின்னா, நம்ம ரூம்ல இருக்கிற ஹியூமிடிட்டி குறைஞ்சிரும். அதாவது ரூம்ல இருக்கிற ஈரப்பதத்த வந்து அந்த ஏசி உறிஞ்சி எடுத்துரும். நம்மளும் ரொம்ப ட்ரை ஆயிடுவோம். ரொம்ப தண்ணி தாகமா எடுத்துட்டு மூக்கு, தொண்டை, நாக்கு எல்லாமே வறண்டு போயிடும். இதனாலேயும் ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ், நிமோனியா வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ, சம்மர்ல ஏசி யூஸ் பண்ணீங்கன்னா, அது கூட ஹியூமிடிஃபையர்ன்னு ஒண்ணு கிடைக்குது. கண்டிப்பா இத வாங்கி யூஸ் பண்ணிடுங்க. சரி. இன்னும் சில பேர் இருக்காங்க. நான் வந்து 1 ஆர் 2 ஹார்ஸ் தான் ஏசி யூஸ் பண்ணுவேன். அந்த கூல்லயே நாங்க வந்து ஃபேன போட்டுட்டு மெயின்டெயின் பண்ணிட்டு தூங்கிடுவோம். தூங்கிட்டா எங்களுக்கு தெரியாது. அப்படின்னு சொல்றவங்களுக்கான பதிவு. என்னன்னா, நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஏசிய அப்படியே ஆஃப் பண்ணிட்டு அப்படியே தான் தூங்குவீங்க. ஏசி போடும்போது என்ன பண்ணுவீங்க, உங்களோட ரூம்ல இருக்கிற கதவு, ஜன்னல் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு தான் போடுவீங்க. ஆனா, திரும்ப வந்து இந்த ஏசிய ஆஃப் பண்ணிட்டு, ஃபேன போட்டுட்டு அப்படியே தான் தூங்குவீங்க. உங்களோட கதவு, ஜன்னல்கள் இது எல்லாமே திறந்து வைக்க மாட்டீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட ஏர் சர்க்குலேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ, அ காத்து உள்ளேயும் வெளியயும் போயிட்டு வரணும் ஃபேன் யூஸ் பண்ணும்போது. சரி. ஏசி எப்போ பெஸ்ட்டா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வின்டர்ல யூஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி நல்ல மழை காலத்துல. ஏன் அப்டின்னா, மழை காலத்துல ரொம்ப ஹியூமிடிட்டி ஜாஸ்தியா இருக்கும். அப்ப ஏசி என்ன பண்ணும், அந்த டீஹியூமிடிஃபையர் அதுல இருக்கறனால, அந்த ரூம்ல இருக்கிற ஈரப்பதத்த எல்லாத்தையுமே எடுத்துரும். தேவையில்லாத மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வளராமல் தடுக்கும். ஸோ, சம்மர்ல நீங்க யூஸ் பண்றீங்க, ஏசி யூஸ் பண்றீங்க அப்டின்னா, பகல் நேரத்துல கொஞ்ச நேரம் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நைட்ல கன்டினியூஸ் ஏசி வேண்டாம். அப்படியே யூஸ் பண்ணா கண்டிப்பா ஹியூமிடிஃபையரோட சேர்த்து யூஸ் பண்ணுங்க. ஹியூமிடிஃபையர் இல்லாமல் ஏசி யூஸ் பண்ண வேண்டாம்.